வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் அறிவுச் சுரங்கம் வழங்கும் இந்திய தேசிய இயக்கம் பகுதி 21. இந்திய தேசிய இயக்கம் என்பது இப்போது அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கேட்கப்படுகிற ஒரு பகுதி. இந்த பகுதியை தெளிவாக படித்து வச்சுங்க. இந்த பகுதியை நீங்கள் படித்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்திய தேசிய இயக்கம் பகுதி 21. இந்த சேனலோடு எப்போதும் இணைந்தே இருங்கள். பல்வேறு புதிய தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். புதிய தகவல்களை வழங்கிய வண்ணம் இருக்கிறோம். இந்த சேனலை எப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலோடு இணைந்தே இருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் அறிவுச் சுரங்கம் வழங்கும் இந்திய தேசிய இயக்கம் பகுதி 21. வினா எண் 1. இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? விடை போர்ச்சுகீசியர்கள். வினா எண் 2. வாஸ்கோடகாமா எத்தனை முறை இந்தியா வந்தார்? விடை 3 முறை வந்துள்ளார். 1498, 1501, 1524. வினா எண் 3. வாஸ்கோடகாமாவை வரவேற்ற மன்னர் யார்? விடை ஜமூரின். இவர் கோழிக்கோட்டை ஆண்ட மன்னர். வினா எண் 4. வாஸ்கோடகாமா இந்தியாவின் எந்த பகுதியை வந்தடைந்தார்? விடை கள்ளிக்கோட்டை, கோழிக்கோடு, காலிக்கட் என்ற பகுதியை வந்தடைந்தார். வினா எண் 5. போர்ச்சுகீசிய இருப்புகளை இந்தியாவில் நிறுவிய முதல் நபர் யார்? விடை பிரான்சிஸ் டி கோ அல்மைடா. போர்ச்சுகீசிய இருப்புகளை இந்தியாவில் நிறுவியவர் பிரான்சிஸ் டி கோ அல்மைடா. வினா எண் 6. பிரான்சிஸ் டி கோ அல்மைடா அறிமுகப்படுத்திய கொள்கை எது? விடை நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி. வினா எண் 7. நீல நீர் கொள்கை என்றால் என்ன? விடை கடலில் போர்ச்சுகீசியரின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதே நீல நீர் கொள்கையாகும். வினா எண் 8. இந்தியாவில் உண்மையான போர்ச்சுகீசிய அரசாங்கத்தை நிறுவியவர் யார்? வினா எண் 8. உண்மையான போர்ச்சுகீசிய அரசாங்கத்தை இந்தியாவில் நிறுவியவர் யார்? விடை ஆல்பா குக். வினா எண் 9. கோவாவை கண்டறிந்து உருவாக்கியவர் யார்? விடை ஆல்பகுக். வினா எண் 10. கொச்சினில் இருந்த போர்ச்சுகீசிய தலைமையகத்தை கோவாவுக்கு மாற்றியவர் யார்? விடை 1530 நினோடி கண்ணா என்பவர் கொச்சினில் இருந்த போர்ச்சுகீசிய தலைமையகத்தை கோவாவுக்கு மாற்றினார். 1530 நினோடி கண்ணா கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். வினா எண் 11. போர்ச்சுகீசிய அரசாங்கம் கோவாவில் அச்சகத்தை நிறுவிய ஆண்டு எது? போர்ச்சுகீசிய அரசாங்கம் கோவாவில் அச்சகத்தை நிறுவிய ஆண்டு எது? விடை 1556, 1556. வினா எண் 12. டச் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1602, 1602. வினா எண் 13. டச்சுக்காரர்கள் முதலில் கோட்டை கட்டி தலைமையகத்தை அமைத்த இடம் எது? விடை 1605 மசூலிப்பட்டினத்தில் முதலில் கோட்டையை கட்டி அதை தலைமையகமாக டச்சுக்காரர்கள் மாற்றிக்கொண்டனர். வினா எண் 14. டச்சுக்காரர்கள் புலிக்காட்டில் கோட்டை கட்டிய ஆண்டு எது? விடை 1610. டச்சுக்காரர்கள் புலிக்காட் என்னுமிடத்தில் கோட்டை கட்டிய ஆண்டு 1610. வினா எண் 15. 1690 டச்சுக்காரர்கள் எங்கு கோட்டையை கட்டினர்? 1690
டச்சுக்காரர்கள் எங்கு கோட்டையை கட்டினர்? விடை நாகப்பட்டினம். வினா எண் 16. டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் எது? விடை பெடரா போர். டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் பெடரா போர். வினா எண் 17. பெடரா போர் நடைபெற்ற ஆண்டு எது? விடை 1759. பெடரா போர் நடைபெற்ற ஆண்டு 1759. இந்த போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். வினா எண் 18. இந்தியாவில் சென்று வணிகம் செய்யும் அனுமதியை வழங்கிய அரசி யார்? இந்தியாவில் சென்று வணிகம் செய்யும் அனுமதியை வழங்கிய இங்கிலாந்து அரசி ராணி எலிசபெத். வினா எண் 19. இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஆங்கிலேயர் யார்? விடை ஹாக்கின்ஸ். விடை ஹாக்கின்ஸ். வினா எண் 20. இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஆங்கிலேய தூதுவர் யார்? ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் யார்? தாமஸ் ரோ. தாமஸ் ரோ. வணக்கம். ஜேஎஸ் யூடியூப் சேனல் அறிவுச் சுரங்கம் வழங்கிய தேசிய இயக்கம் 21வது பகுதியை கண்டு கேட்டு ரசித்தீர்களா? மீண்டும் பல்வேறு செய்திகளோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தொடர்ந்து இந்த சேனலில் இணைந்திருங்கள். எப்போதும் நாம் பொது அறிவு செய்திகளையும் பல்வேறு பகுதிகளையும் சிந்திப்போம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவோம். அதுவே நமது குறிக்கோள். அதற்காகவே ஜேஎஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து உழைத்து வருகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களையும் இந்த பகுதியில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். நன்றி நண்பர்களை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.